செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அச்சு ஒரு சக்கரை பொங்கல் வைக்க போகிறா. அவளுக்கு லீவெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இது நாங்களாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் சின்ன வயசில் ஒரு தினம் கூட்டாஞ்சோறுன்னு சொல்லி செய்வோம். இல்லைன்னா சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி விளையாடுவோம். ஒருத்தர் வீட்டில் இருந்து வெல்லம் கொண்டு வா, அரிசி கொண்டு வா, நெய் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன மண்பானையெல்லாம் அப்போ விற்கும். அதை வச்சு நாங்கள் பொங்கல் செஞ்சு கொண்டு செலிப்ரேட் பண்ணுவோம். அது மாதிரி இப்போது அச்சுவையும் செய்ய வைக்கிறோம். அந்த பொண்ணுங்கள்லாம் மகாலட்சுமி அவதாரம்னு நினப்போமா. அதனால் இன்றைக்கி அச்சு கையால் பொங்கல் செஞ்சு நாங்களாம் சாப்பிட போகிறோம். இந்த இடத்துல அச்சு தான் எல்லாம் செய்வா. ஆனால் நான் கூடவே தான் இருப்பேன். இந்த ஸ்டவ்வெல்லாம் பார்த்திங்கன்னா அது கேண்டிலில் தான் எரியுது. அதனால் குட்டி பாத்திரம் தான் வச்சுருக்கேன். சின்ன பாத்திரம் தான். அது நல்லா கொதிக்கும். ஸோ முதல்ல பால் ஊற்றி காய்ச்சியாச்சு. அந்த பாலில் அப்படியே ரைஸு, பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு நெய் ஊற்றி நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் போடுறேன். இந்த வெல்லம் நல்லா வெந்தப்புறம் தான், அரிசி வெந்தப்புறம் தான் வெல்லம் போடணும். போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம முதலே நெய் விடுறதுனால அடியும் பிடிக்காது. ஓகேயா? இப்போ நல்லா வந்துருச்சா. பொங்கல் நல்லா ரெடியாகி அப்படியே தளத்தலான்னு வரும். பார்த்துக்கிட்டே இருங்க. அதில் கொஞ்சம் நெருப்பு கூட வர்றதுனால நான் தான் பார்த்துக்கிட்டேன். அந்த போடுறது கிண்டுறது எல்லாமே பார்த்தோம். ஒரு சின்ன மெட்டீரியல் கிடுக்கி மாதிரி இருக்கும். அதை வச்சு பிடிச்சிட்டு பார்த்துக்கிட்டோம். ஓகேயா? ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்போஸ் பொங்கல் செய்ய போகிறதா இருந்தால் கூட யாராச்சும் பெரியவங்களை வச்சுக்கிட்டு விளையாடுங்க. ஓகேயா? இப்போ நான் சமைச்ச எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவளும் சாப்பிட்றா. ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல, கலரே நல்லா இருக்கு. ஓகே.